காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க என்ன நடக்க போகுது, திரும்ப சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். திரும்ப யார் தலையில போய் வந்து எல்லாமே காவல்துறை தரப்புல. அப்ப தாயை போன்ற வழக்கும் ஒரு பக்கம் நிலுவையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலுவையில இந்த சென்ஸ் முடிக்கப்பட்டது, பட் இதுதான் குற்றவாளி இல்லைன்னா அப்ப யாரோ ஒருத்தர் அங்க குற்றவாளியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கேசஸ்மே ஓவர். சோ as of for தஷ்வந்த் it is over. ஓகே சோ காவல்துறை திரும்ப விசாரிக்கும் போது இல்ல தஷ்வந்த் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் இந்த கேஸுக்கு ஒரு உயிர் வரலாம். இல்ல திரும்ப முதல்ல விசாரிக்கும் போது விசாரணை கோணங்கள் எப்படி இருக்கிறது போது இவங்க அப்ப தஷ்வந்த் இல்லைன்னா வேற யார், அப்ப தஷ்வந்த் தானா அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான எவிடன்சஸ் இல்ல ஸ்ட்ராங்கா சமர்ப்பிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கட்ட விஷயமா இல்ல இருக்க. முழுக்க முழுக்க வந்து குற்றம் வந்து காவல்துறை மேலதான். காவல்துறை சரியான எவிடன்ஸ் கொடுக்காதனால இந்த கேஸ் சரியான ப்ராப்பரான தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனா இதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும். லா பொறுத்த வரைக்கும் லா கடுமையானதா இருக்கு அந்த இடத்துல. ஓகே இதுல நம்ம கேட்கிறோம் ஏன் இந்த கேஸ் 7 வருட காலங்கள் ஏன் டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் கேட்டோம் அப்படின்னா இந்த விட்னஸஸ் எல்லாரையும் கோர்ட்டு கூட்டிட்டு வரணும், எவிடன்சஸ் ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும், இது எல்லாமே அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அது எல்லாத்துக்குமான கால அவகாசம் தான் ஒரு கேஸுக்கு எடுக்கப்படக்கூடிய கால அவகாசமா இருக்கு. சில இடத்துல ஸ்பீட் டிஸ்போசல் பண்ண 1 வருட காலங்கள் 2 வருட காலங்கள் பேக் டு பேக் போடுற கேசஸும் நம்ம இடத்துல பார்க்கலாம். சில இடத்துல விட்னஸஸ்க்கு வந்து அந்த காசி கேஸ்ல எல்லாம் என்னாச்சு, போலீஸார் அந்த இடத்துல போகும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து கோர்ட்டுக்கு அந்த விட்னஸஸும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கேசஸ் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாருமே சொல்லுவோம் மனசாட்சி, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்படுதோ அதை வைத்து மட்டும்தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்க போகுது. போதுமான ஆதாரங்களை வந்து முறையா கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றமே காவல்துறை மேல அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.